சங்கீதம் திருப்பாடல் 115 3வது வசனம் படிங்கம்மா. நம் கடவுளே, கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர், கவனிங்க. நம்முடைய கடவுளே விண்ணுலகில் இருக்கிறார். ஆமென். நல்ல பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு சொல்லுங்க. யாரு? எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், தம்முடைய திருவுளப்படியே எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம் தேவன் தாம் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். அதனால தான் யோபு பக்தன் சொன்னாரு, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், தயவு செய்து யோபுவின் புஸ்தகம் 23:14வது வசனம் எடுத்து வாசிங்க. ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளவை யாவும் அவர் நிறைவேற்றுவார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் யாரு? எனக்கு குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கென்று ஆண்டவர் குறித்துள்ளதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். அதனால தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், ஆண்டவர் எனக்கா யாவையும், திருப்பாடல் 138 சொல்லுது, ஆண்டவர் எனக்கா யாவையும், நல்ல கைகளை வேறு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். என்ன? என் கடவுள் ஜீவனுள்ளவர். ஆமென். என் கடவுள் அசையாத ஒரு மலை அல்ல. என்னுடைய கடவுள் ஏதோ ஒரு போடப்பட்ட இடத்துல கிடக்கிற ஒரு பொருள் அல்ல. என் இறைவன் ஜீவனுள்ளவர், அவர் செயலாற்றுகிற கடவுள். ஆமென். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் செயல்படுகிறார், அவரால் முடியாது எதுவும் இல்லை, அவர் முடிவெடுத்ததை யாரும் மாற்றியமைக்க முடியாது. இதெல்லாம் வேதத்தில் இருந்தாலும் ஜனங்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க, ஜனங்கள் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை விட பிரச்சனைகள் தான் பெருசாக தெரியுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுமே எப்படி இருக்கான்னா, கடவுளாய ஆண்டவரை விட அவனுடைய பிரச்சனைக்கு யாராவது ஒரு தீர்வு சொன்னால் அவர்களை சார்ந்து இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வேதத்தில் நான் ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜனங்கள் எப்படி இருக்காங்க? மந்திரவாதம், பில்லி சூனியம், தாயத்து, தகடு, என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் தேடி போகிறாங்களா? கிறிஸ்தவங்க தான். ஆனால் காலில் என்ன கட்டியிருக்கிறாங்க? கயிறு கட்டுறாங்க. திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் என்னைக்கு மனம் மாறுறீங்களோ அன்னை அதுவரை சொல்ல வேண்டியது வேலையாக இருக்குது. பற்றியில பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கேயும் வர்றோம், ஜெபமும் பண்ணுறோம், வேறு எங்கேயும் போகிறதுங்க நிறைய பேர். இவங்களை பார்க்கும்போதெல்லாம் எலியாவுடைய காலத்தில் இதே ஒரு கூட்டம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 அரசராகமம் 18ஆம் அதிகாரம், தயவு செய்து எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் அரசராகமம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்கம்மா. எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தான் என்றால் அவர் பின்னே செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, எலியாவுடைய காலத்தில், இது இஸ்ரேல் மக்களுடைய காலம், எகிப்தில் அவங்க அடிமையாக இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஆனா அடிமையா இருந்த அந்த காலத்துல அவங்க எப்படிதான் இருந்தாங்க சொல்லுங்க? அவங்க எகிப்திய தெய்வங்களுக்கு பின்னால போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பேர் என்னது? சோசப் ராணி, சோஸ்பின், சேசு ராணி, என்ன எல்லா பேர் இருக்கு. சோசப் ராணி இருக்கா, சேசு ராணி இருக்கா, அப்படிதானே? மிரியம் இருக்கா, மரியா இருக்கா, எல்லாம் இருக்கா. ஏசு இருக்காரா? ஏசு மட்டும் இருக்க மாட்டார். பள்ளி விழுந்தாக அப்போ என்னது அபசகுனம். அப்புறம் பூனை குறுக்க போச்சுன்னா அபசகுனம். கணவர் இல்லாத அம்மா வந்தா, தங்கச்சி வந்தா அபசகுனம். பிள்ளை இல்லாத ஒரு சகோதரி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் அபசகுனம். அப்பா பேர் என்னங்க? கிறிஸ்தவள். பேர் என்னது? கிறிஸ்தவன். உன் பேரில் கிறிஸ்து இருக்காரா? நீ யாரை வழிபட்டுக்கிட்டு இருக்கன்னா பாகால வழிபடுற கூட்டம். நீ மூட நம்பிக்கைகளையோ நீங்க இந்த உலக பிரகாரமான ஜனங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் செய்து கொண்டு நீங்க கழுத்தில் சிலுவை போட்டிருக்கலாம். நீங்க ஊர்லாம் போய் எல்லா கோயிலையும் முட்டை போடலாம். நீங்க எங்க பாத யாத்திரைனாலும் போகலாம். ஆனா எல்லாம் போனால் நீங்க யாரு? உண்மையிலே நீங்க கடவுளுடையவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இங்க எலியா கேட்கிறாரு, நீங்க யாரு? உங்க பேர் என்னங்க? இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். ரைட். ஆனா நீங்க யாரை பின்பற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மை தெய்வத்தை அல்ல. நீங்க யாரை பின்பற்றுகிறீர்கள்? இரண்டு மனநிலையோடு பாகாலுக்கு பின்னால போயிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ யாருக்கு பின்னால போறீங்க பாருங்க. அவர் சொல்றாரு, இருமனத்தவரா எத்தனை நாட்கள் இருக்க போறீங்க? ஆண்டவர் தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்க. பாகால் தான் கடவுள் என்றால் அதுக்கு பின்னால போயிரு. ஏன்? ஒருவன் ரெண்டு எஜமானனுக்கு என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சாபங்கள் நீங்க மாட்டேங்க. நீங்க ஒருவேளை சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு போகும்போது உங்கள் மீது சாபங்கள் வரும். உங்கள் மேலே மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது சாபங்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் மூட நம்பிக்கைக்கு பின்னால் போகும்போது என்னமா வரும்? உங்கள் மேலே நீங்களே சாபத்தை கொண்டு வருவீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இங்கே எலியா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நீங்க ரெண்டு மனநிலையில இருக்கீங்க, இருமனத்தவராய் இருக்கிறீர்கள். இப்ப எலியா சொல்றாரு, நம் கடவுள் ஜீவன் உள்ளவர். ஆமென். நம்முடைய கடவுள் யாரு? உடனே அங்க ஒரு காரியம் நடக்குது. என்னது? பாகால் இறைவாக்கினர்கள் அவர்களுடைய தெய்வங்களை கூப்பிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். கூப்பிட்டாங்களா? அவங்க பாருங்க ஒரு பலிபீடம் கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, ரத்தத்தை வர வச்சாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள் 36 வசனம். 1 அரசர் 1 ராஜாக்கள் 18:36. மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகிலே வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலர் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே நீர் என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. ஐயா, உங்க கடவுள் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். பாகால் இறைவாக்கினர்கள் அடிச்சான், ரத்தத்தை சிந்தினா, என்னெல்லாம பண்ணான், ஒன்றும் நடக்கலை. ஆனால் எலியா சொல்லுகிறார், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள் ஆண்டவரே, நீரே வாழ்கிற கடவுள், நீரே இருக்கிறவராய் இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலி, விறகு கட்ட, கற்கள், மணலை சுட்டரித்து
வாய்க்கால் நீரை வற்றச் செய்தது. இதை கண்ட மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருங்க கடவுள்? சத்தமா சொல்லுங்க எல்லாம். 2 கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே கடவுள். நல்ல குரலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள். அவரையே நாம் தொழுது கொள்வோம். அவரே ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.